மருமகன் போல இருக்கே லண்டன்ல இருந்து வந்திருக்கான் போல தலைவலிக்குது எனக்கு ஒண்ணும். ஓ இப்ப தலைவலிக்குதானே பழைய கதையில எல்லாம் உங்களுக்கு தெரியா தின்றதுக்கு சோத்துக்கும் பலி இல்லாம இருந்த நாயல்றா நீங்க இப்ப வந்து நான் என்ன உன்னிட்ட ஒன்றும் மருக வரல எப்படி இருக்கா என்னன்னு கேட்க வந்தேனா எனக்கு இது ஒண்ணு டென்ஷன் ஆகுது எனக்கு ஒண்ணும். நீங்க கேட்கிற ஒண்ணும் அதே மாதிரி தமிழே விளங்குது. நீங்க கேட்கிற தமிழே எனக்கு விளங்குது. தமிழ் விளங்காது. இங்க நீ கொச்ச தமிழ் கதைக்கு தெரிஞ்சறிஞானே அங்க போய் எல்லாம் மறந்துருப்பேன். எனக்கு தெரியும். இந்த தொழிலும் இல்ல ஒன்றும் இல்ல எப்படித்தான் நம்மள வாழ்க்கை போகுது ஒரியாடாப்பா. இன்றைக்கு உழைச்சா நாளைக்கு இல்ல, நாளைக்கு உழைச்சா இன்றைக்கு இல்லைன்னு கிடக்கு. இதாது நம்மளோட மருமகன் போல இருக்கே லண்டன்ல இருந்து வந்திருக்கான் போல. கையில கழுத்துல எல்லாம் கடுமையா மின்னுது. பெரிய கட்டி கட்டி தங்கம் போட்டிருக்கான். கடவுள் ஒரு வழியாட்டிக்கான் போல இருக்கு. பூஜையுமா ஆகுது. எதுக்கும் என்னட்டு பாப்போம், ஆளை சந்திச்சு கேட்போம். ஹலோ ஓ நான் அங்கே ஒரு 5 லட்சம் தான் டொனேஷன் வந்து கொடுத்தேன் நான் கோயிலுக்கு. ஓ பிரச்சனை இல்லை. லஞ்சுக்கு இங்கே 2 பேர் 3 பேர் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு இப்போ டைம் இல்லை. நீங்கள் கூப்பிட்றத நான் லஞ்சுக்கு வரேன். பிரச்சனை இல்லை. ஓகே 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 சரி சரி. மருமன் மருமன் சரி சரி ஓகே மருமன் நான் எடுக்கிறேன். மருமன் இத போடா லண்டன்ல இருந்து வந்து நீ மருமனா மருமனு மண்ணாங்க. என்னடா மாமாவுக்கு இப்படி கதைக்கிற? என்ன தெரியலையாடா? தெரியுது. யார் நீங்க? என்ன மருமன் நம்ம இந்த தோணி வலை இழுத்த மேஷம் வேலைக்கு போன இந்த ஓடி அளவெடுத்த எல்லாம் மறந்துட்டியாடா? நீ லண்டன் போனோன்னு எல்லாம் மறந்துட்டியாடா? அதெல்லாம் கிடைக்க கூடாது. அதெல்லாம் கதைக்க கூடாது. ஆக்கள் வார இடத்துல அதெல்லாம் கழிச்சிட்டு இருக்காம அதெல்லாம் பழைய கதையை விட்டு போட்டு மருமன் நீ பகுதி கதைக்காக தெரியும். இங்க கை கால் எல்லாம் மின்னுது. எப்படா என்னடா எப்படா இருக்கா எப்படா வந்த நீ? அது எப்ப வந்த பிரச்சனை இல்லை. என்ன இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாண்டாப்பா. நீ சொந்தக்காரன் வந்திருக்காய். எனக்கு தெரியும் யாரே ஏரியா. எனக்கு தெரியும் உன்னை பத்தி யாரே எனக்கு தெரியல. என்னடா இப்படி கதைக்கா? நம்ம இப்படா வளர்ந்து நான் உன்னையெல்லாம் இப்படா தூக்கி வளர்த்த நான். நீ என்னடா இப்படி சொல்ற? என்ன தெரியாண்டு? சரி நீங்க பிறகு ஈவினிங் போல வீட்டை வந்து சந்திங்க. மருமன் நான் இன்னும் மருமன் மாயாடா பார்த்தேன். மச்சான் மாய் அப்படித்தானேடா நம்ம பழகிட்டு. பழைய கதையெல்லாம் கேட்காங்க. பழைய கதையெல்லாம் இப்ப எனக்கு பிடிக்காது. பழசெல்லாம் எனக்கு நினைச்சும் பாக்குறல. ஓ நீங்க சும்மா கிடந்த ஆக்கள் ஊருக்கு லண்டன் கனடா சூவிசென்று போயிட்டு இந்த கையில காட்டுல மின்றமா இங்க வந்து படம் காட்டி அங்க இங்கேண்டு ஊருக்கு சும்மா திட்டுறேன்னு எப்படி கிடந்த கிடப்பன்னு தெரியுமா? நீ எப்படி கிடந்தன்னு தெரியுமா? ஒரு குடியில் விடு நாய் ஊடுற குடியில் விட்டுக்க கிடந்த நீங்க. அந்நேரம் சோத்து பாய்ச்சல் தந்தேன். நான் சோறு தந்தேன். தலைவலிக்குது எனக்கு ஒண்ணும். ஓ இப்ப தலைவலிக்குதானே பழைய கதையில எல்லாம் உங்களுக்கு தெரியா தின்றதுக்கு சோத்துக்கும் பலி இல்லாம இருந்த நாயல்றா நீங்க. இப்ப வந்து நான் என்ன உன்னிட்ட ஒன்றும் மருக வரல எப்படி இருக்கா என்னன்னு கேட்க வந்தேனா? எனக்கு இது ஒண்ணு டென்ஷன் ஆகுது. எனக்கு ஒண்ணும். நீங்க கேட்கிற ஒண்ணும் அதே மாதிரி தமிழே விளங்குது. நீங்க கேட்கிற தமிழே எனக்கு விளங்குது. தமிழ் விளங்காது. இங்க நீ கொச்ச தமிழ் கதைக்கு தெரிஞ்சறிஞானே அங்க போய் எல்லாம் மறந்துருப்பேன். எனக்கு தெரியாது. டைம் இல்லை. எனக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டு இருக்கு. நான் போகணும். நான் லஞ்சுக்குள்ள நஞ்சு ஊத்திட்டு உங்களுக்கு எல்லாம் போங்க. எப்படி கடந்த கடப்பன் தெரியுமா? இவனையெல்லாம் ஊருக்கு இப்ப சும்மா குஞ்சு கூறாலெல்லாம் அங்க இங்க போயிட்டு இங்க 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கோயில் திருவிழாக்கு வந்து படம் காட்டுறேன். நான் கையில காலில் மின்னி அது இது 2 வட்டி வழி போட்டு அவங்களும் அவங்கட இதுகளும் எங்களுக்கு தெரியாதா? ஊரை விட்டு போனோடனே வெளிநாட்டுக்கு போய் அங்க பீ கழுவுற இல்லாட்டி கோப்பை கழுவுற என்னென்ன கழுவி போட்டு வந்து இங்க பெருசா பீத்தி திட்டுறேன். மாமா எனக்கு கூட மதிக்கானே இல்லை வெளிநாட்டுல இருந்து வந்து இவன் எல்லாம் கடவுள் தாங்க காப்பாற்றணும். கடவுளே